நம்ம திருப்பூரில் இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமானே தெரிலங்க. அவ்வளோ குளிர், வெளியெல்லாம் போகவே முடியல. இந்த கிளைமேட்டுக்கு ஈஸியாக குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 3 நான் கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லைங்களா, அது 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். இது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இலையை மேலே போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வாட்டி எடுங்க. ஒரு தண்ணி விடுற ஸ்டேஜ் வரைக்கும் வரும், அது வரைக்கும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு இது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அது நல்லா வந்து புழிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வரும். இது வந்து குழந்தைகளுக்கு சங்குலையோ இல்லை ஸ்பூன்லேயோ வந்து கொடுங்க. இது 3 மாத குழந்தையிலேருந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சில் சளி கட்டிடுச்சுன்னா அதை வந்து கரைச்சி விடும். கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடியெல்லாம் நான் வீட்லேயே ஈஸியாக வளர்க்கலாங்க. ஒரு பாட்டில் வச்சுட்டு இதோட தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சாலே போதும், ஈஸியாக வளர்ந்துடும். வேரெல்லாம் இருக்கணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் வீட்டில் வச்சும் கூட எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சளி ரொம்ப அதிகமாகி நெபுலைசர் வைக்கிற அளவுக்கு போகும். இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை கொடுத்துட்டா க்யூர் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.